வணக்கம். நான் நிரோஷன். கார்னரில் கடும் மழை. அதனால் நிறைய மக்கள், கால்நடைகள், வயல் நிலங்கள் என்று பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்கள்லையும் கூடுதலாக வேம்படி தொடக்கம் கோடம் வரை மற்ற வயல் நிலங்கள் எல்லா வயல் நிலங்களும் நீரில் மூழ்கி இருக்கு. அதனால் நிறைய இடங்கள், அதாவது கடலுக்கு செல்கிற கதவுகள் எல்லாம் நிறைய இடங்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான வீடியோவில் தான் இது. முக்கியமாக கால்நடைகள் பெரிய பாதிப்பை உள்ளாக்கி இருக்கின்றன. ஏனென்றா எல்லா இடத்துலையும் வெள்ளம் இருக்கிறதால சில கால்நடைகள் வீடுகள் வழியை உள்ளுக்குள்ளேயே ஏற்றி கட்டி வச்சிருக்கிறோம். பெரிய பாதிப்பு நடைபெற்று கொண்டிருக்கு. அதை தாண்டி நிறைய இடங்கள் முழங்கால அளவு வெள்ளம் இருக்குது. வளமைக்கு மாறாக கடந்த வருடத்தை ஒப்பிடும் பொழுது இந்த வருடம் அதிகளவு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் பெரிய அழிவு, அதை தாண்டி மக்கள் அசௌகரியங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மீண்டும் மழையை சந்திக்க வேண்டிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்குது. இந்த மழை நீரை எப்படி சேகரிக்கலாம்ன்ற நம்ம யோசிப்போம்னா, கார்னரை பொறுத்த மட்டும் உவர் நீர் பிரச்சனை இருக்குது. இந்த மழை நீரை பயன்படுத்தி உவர் நீரில் இருந்து பாதுகாக்கிறதும் அந்த குடிநீரை மாற்றுறதுக்குமான திட்டங்கள் செயற்படுத்துவோம். ஏன்னா இவ்வளோ பெரிய மழை வளம் நேரடியாக கடலுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்குது. எத்தனையோ கிலோமீட்டர் தண்ணியை நாங்கள் வீணாகி கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி இப்போ மேலே இருக்கிற, அதாவது மண்ணுக்கு மேலே இருக்கிற சத்துக்கள் எல்லாமே கடலுக்கு அடிபட்டு செல்லுது. அப்போ அதுக்கு உரிய சரியான வழியை அதாவது நீர்ப்பாசன வழியை அதாவது நீர் வடிகாற்ற முறைகளை செய்வதன் மூலம் இதுக்குரிய அந்த பாதிப்பை நாங்கள் அளிக்கலாம்.